Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொருளியல் டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோட பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறது முதல்ல ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் பேப்பர் கோ த்ரூ பண்ணி ஈஸியாக இதில் இருக்க கொஸ்டின் வந்து எக்ஸாமில் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் ஸோ எல்லா கேட்டகரிக்குமே வந்து நம்ம வந்து 1 மார்க் பண்ணியிருக்கோம். 1 மார்க் டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளதுன்னா தனிநபர் பொருளாதார நடவடிக்கை, தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. செகண்டுக்கு வந்து முரண்பட்டதை தெரிவிச்சுன்னா விவசாய பொருட்கள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முரண்படுது, ஆப்ஷன் டி. தேர்ட் ஒன்று இறுதிநிலை பயன்பாடு 0 இருக்கும்பொழுது மொத்த பயன்பாடு டேஸ் இருக்கும், உச்சமாக, தட் மீன்ஸ் மேக்ஸிமம். ஃபோர்த் ஒன் சராசரி உற்பத்தி ஏபியை கணக்கிடுவதுன்னா TP/N, ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன் கீழ்கொண்டு எது நிலையத்தின் சிறப்பியல்பால் வந்து இயங்கும் தன்மை, தட் மீன்ஸ் இட் இஸ் மொபைல், ஆப்ஷன் பி. சிக்ஸ்த் ஒன் செலவு என்பது காஸ்ட் ரெஃபர்ஸ் டு த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், தட் மீன்ஸ் உற்பத்தி. கீழ்கண்டத்தில் உபரித்திறன் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு போட்டி, தட் மீன்ஸ் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் எயித் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணி. எயித் ஒன் வந்து டேஸ் கிளாசிஃபைஸ் மார்க்கெட் ஆன் த பேசிக் ஆல்பர்ட் மார்ஷல் தான் வந்து அங்காடியை காலத்தின் அடிப்பில் வகைப்படுத்தியுள்ளோம், ஆல்பர்ட் மார்ஷல். நெக்ஸ்ட் நைன்த் ஒனுக்கு எதனை பயன்படுவதற்கு வெகுமதியை வாரமாகும் தான் நிலம், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரெண்ட் இஸ் த ரிவார்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் லேண்ட். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமர்த்திய குமரசன் பெற்ற ஆண்டு வந்து அமர்த்திய சென் 1998. இலக்கிய முறை பொருளாதார இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராக என கூறி வந்து சுந்தர் பிச்சை, ஆப்ஷன் பி ரொம்ப முக்கியமானது. 1960 தேசியமயப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை 14. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13 தொழில் உடைமைகளை பொதுத்துறை தனியார் துறைக்கு மாற்றம் இல்லை பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 14 புதிய தொழிற்சாலை டேஸில் பாரத பிரதமர் அறிவித்தார் வந்து ஜூலை 24, 1991. 15 வந்து பார்த்தீங்கன்னா வங்கி அமல்படுத்த ஆண்டை குறிப்பிட்ட 2015, ஆப்ஷன் டி. டேஸ் என்பது அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிட போன்றவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலையம் வறுமை, தட் மீன்ஸ் பாவர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து 17 நீர் பாசனத்தின் முக்கிய ஆதாரம் கால்வாய்கள், தட் மீன்ஸ் கேனல்ஸ். 18 மின்னாற்றல் உற்பத்தி செய்வதில் டேஸ் பிற தென்னிந்திய மாநிலங்களுடைய முன்னிலை உள்ளது தமிழ்நாடு, நம்பர் ஸ்டேட்டு தான். அதுக்கப்புறம் டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா D = 50 - 5 என கொள்கை, D = 0. ரொம்ப சிம்பிள், டியோட வேல்யூ 0 வச்சுட்டு அந்த 50 இந்த பக்கம் -50. அப்போ நெக்ஸ்ட் வந்து -P = மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு P = 50/10 கேன்சல் பண்ணி 10, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் தியரி வாஸ் டெவலப்டு பை ஆல்பர்ட் மார்ஷல், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், பொருளியல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பயன்பாட்டை, மாறா செலவு, நிறைவு போட்டி, இந்தியாவது பண்பு, லாபம், பொருளாதார வளர்ச்சியின் பற்றின பொருளை எழுதுக, இந்திய நில உடைமை முறை பற்றி விளக்குக, அதே மாதிரி சிறப்பு பொருளாதார மண்டலம், ஊரக பொருளாதார பிரச்சனை எதுன்னு 2. நெக்ஸ்ட் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் திறப்பது எப்படி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் 3 மார்க்கில் பணிகள், பல்வேறு இயல்புகள், மொத்த பயன்பாட்டுக்கு இறுதி பயன்பாட்டுக்கு உள்ள உறவு, நிலத்தின் சிறப்பியல்கள், பணச்செலவு, உண்மை செலவு வேறுபாடுகள். நெக்ஸ்ட் நிறைவு போட்டி மற்றும் ஒற்றுமை போட்டி, வாரம் மற்றும் போலி வாரம் வேறு ரொம்ப முக்கியமான டிஸ்டிங்ஸ் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட். நெக்ஸ்ட் வந்து பெருக்கி கருத்தை பற்றி VK ராவின் பங்களிப்பு, பசுமை புரட்சியின் சாதனைகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் இஸ் வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன், வேலையின்மையின் வகைகள், தமிழ்நாட்டின் பொருளாதார சிறப்புகளை விளக்கு. அடுத்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா பொருளியலை பற்றி பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக, நல இலக்கணம் பற்றி விளக்கமும் சிறப்பம்சம் மற்றும் திறனாய்வு விளக்கம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 42 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் த பிரைஸ் லைன் அண்ட் பட்ஜெட் லைன் கன்சியூமர் இக்லிபிரியம் வித் டயக்ராம், ரொம்ப முக்கியமான. அதே எக்ஸாமின் த லா வேரியபிள் ப்ரொபோர்ஷன் வித் ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். இறுதி நிலை செலவு வரைபடத்துங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. முற்றுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பது, வரைபடத்தின் விளக்கு. நெக்ஸ்ட் கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்க, அதே பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மையை தாங்கும் லாப கோட்பாடு விவரி. நெக்ஸ்ட் இந்திய கனிம வளங்கள் முக்கியத்துவ விவரி, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய பொருளாதாரம் பற்றி விவாதி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஸ்கஸ் எப்போது இந்தியன் எக்கனாமி டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் 46 தொழிற்கொள்கை தொடர்பாக இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் விளக்க. நெக்ஸ்ட் உதாரணத்துடன் விளக்கு பார்த்தீங்கன்னா கிராம தொழிற்சாலை, வேளாண் சார்ந்த தொழிற்சாலை, தட் மீன்ஸ் வந்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, அக்ரோ பேஸ் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் மக்கள் தொகை தரமான அம்சங்களை ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் பாப்புலேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா சமநிலை புள்ளியில் நுகர்வோர் உபரி மற்றும் உற்பத்தியாளர் உபரி மதிப்பைக்கான, தட் மீன்ஸ் வேல்யூ சம் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
வந்து ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒருமுனை வரி அடுக்கு விளைவுகளற்ற தட் மீன்ஸ் சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் வித் நோ கேஸ்கேடிங் எஃபெக்ட். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் y மைனஸ் y1 = m × x மைனஸ் x1 என்பது பார்த்தீங்கன்னா டேஸ் கொடுக்கணும். நேர்கோடு மேத்ஸில் கம்பேர் பண்ணக்கூடிய ஸ்லோ பாயிண்ட் ஃபார்முலா தான். அடுத்து எந்த வகை அங்காடியே போட்டியும் ஏறாது தான் முற்றுமை தட் மீன்ஸ் வந்து மோனோபொலி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மாறா செலவு 1000, மொத்தம் மாறும் செலவு 200, மொத்த செலவை கணக்குன்னா 1200, மொத்தம் ரெண்டு கம்பேர் பண்ணி ஆட் பண்ணி போடக்கூடியதான். அதே மாதிரி முற்றுரிமை எம்ஆர் கோடு என்பது பார்த்தீங்கன்னா டேஷ் கோட்டிற்கு கீழே இருக்கணும் ஏஆர் ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்பு தட் மீன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தா போலி வாரம் என்ற கருத்து டேஷுடன் தொடர்புடையது பார்த்தா மார்ஷல். நெக்ஸ்ட் எய்த் ஒன்று பார்த்தா திட்டக்குழு என்பதற்கு மாறாக நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் பி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீண்டகால சராசரி செலவு கோடு வந்து டேஷ் கோடு என அழைக்கப்பட்ட திட்டக்கோடு தட் மீன்ஸ் பிளானிங் கர்வ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10th பார்த்தீங்கன்னா இறுதிநிலை பயன்பாடு சுழியமாக இருக்கும்போது மொத்த பயன்பாடு வந்து உச்சமாக இருக்கும். நெக்ஸ்ட் 11th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா வங்கி செயல்படுத்தாண்டு 2015 ரிப்பீட்டு. 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் 2002 2007 12வது கொஸ்டின். 13வது முடிக்கப்பட்ட வேலையின் அளவு அடிப்படையில் வழங்கப்படும் கூலி தான் துண்டு கூலி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேஜ். நெக்ஸ்ட் சிமெண்டில் உற்பத்தி தமிழ்நாடு இந்திய அளவில் டேஸ் நிலையில் 3ஆம் நிலையில். பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர்னா ராபின்ஸ் தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பொருத்தி விடைகளுக்கு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 17th பொருளாதார நோபல் பரிசை அமர்த்திய குமாரசன் பெற்றார் 1998 ரொம்ப முக்கியமானது. உலகில் வலுவான பொருளாதார கொண்ட நாடுகள் வரிசை இந்தியாவின் இடம் வந்து 7வது இடம். சராசரி உற்பத்தியை கணக்கிட பயன்படும் TP/N. நெக்ஸ்ட் மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறிய ஆல்பர்ட் மார்ஷல் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. உற்பத்தி காரணி பகிர்வு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இந்திய பொருளை ஏதேனும் ஒரு இயல்பு LPG கொள்கை செயல்படும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் வந்து காஸ்ட் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்படையான செலவு. நெக்ஸ்ட் விருப்பங்கள் வகைப்படுத்தல் நுண்ணியல் பொருள் வரைகிறது போட்டியல் அடிப்படையில் அங்காடி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 7 3 மார்க் கொஸ்டின். வாரம் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்பீட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம சர்வோதியா பற்றி வில்லேஜ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் SGN பண்புகள் பயன்பாட்டு முக்கிய ரிப்பீட் கொஸ்டின். நிலத்தின் சிறப்பியல்கள் சமநோக்கி வளைகோடு விற்பனை செலவு தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் இருமுக முற்றுரிமை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. சிலர் முற்றுரிமை பண்புகள் ஏன்னா இதில் கொடுத்துருக்க 3 மார்க் எல்லாமே ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் அப்படி கொடுத்துருந்தா வணிக வங்கி நாட்டுடைமை அப்படின்ற காரணங்கள் 2015 2020 ஆண்டுகள் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை சிறப்பியல்புகள் பொருளியல் பகுத்தாய்வு மற்றும் தொகுப்பாய் முறையின் படிகள். நெக்ஸ்ட் மாறும் விகித விலை விதி வரைபடத்தின் விளக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவை நிகழ்ச்சி அளவிடும் முறைகள் கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்க. நெக்ஸ்ட் BR அம்பேத்கர் அவர்களுடைய முக்கிய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி ரிகார்டோவின் வார கோட்பாடு எடுத்து 2 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஊரக கடன்களுக்கான காரணங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான ஆற்றல் வளங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் தமிழ்நாடு. அடுத்து பார்ட்டிசன் கணித முறையில் பொருளாதார பணி இதன் 3 எழுதுக. ஊரக வீட்டு வசதிகளுக்கான காரணம் எதை எழுதுங்க. அதே மாதிரி கிராமர் விதியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட நேர்கோட்டை சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் ஒன்று 2 கொஸ்டின் பேப்பருக்கு ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லையுமே எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் 1 மார்க்கு. ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தா தொகுத்தாய்வு முறை மீன்ஸ் வந்து இன்டெக்டிவ் மெத்தட். செகண்ட் ஏஷியாவின் டெட்ராய்டு வந்து ஆசியாவின் டெட்ராய்டு சொன்னால் சென்னை. விவசாய உற்பத்தி அங்காடி குழு என்பது சட்டப்பூர்வமான குழு. நெக்ஸ்ட் உழைப்பாளருக்கான வெகுமதி கூலி தட் மீன்ஸ் பேஜ் நமக்கே தெரியும். பொருளின் விலை அளிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு நேர்மறை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்கு வந்து டேஸ் அழைக்கப்படும் சிறு பிளவு ஆண்டு தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இராஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிவைட். தகுவிலை 250 ஆகும் மற்றும் உண்மை விலை 200 உள்ளது. இதில் நுகர்வு எச்சத்தின் மதிப்பு 50. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருளியல் 1907 இடர்தாங்கும் லாப கோட்பாடு எழுதுனா FV ஆலே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை நமக்கே தெரியும். பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் சமநிலை என்பது MC = MR. ஒரு அழகு பொருளை கூடுதலாக விற்பதால் கிடைக்கும் வருவாய் வந்து இறுதி நிலை. நெக்ஸ்ட் பார்த்தா பொருளியல் கணிதத்தை முதன்முதலில் பயன்படுத்தி சர் வில்லியம் பெட்டி. நெக்ஸ்ட் வந்து உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயம் எந்த வகையில் கடன் பெற முடியும் இவை அனைத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 14th ஒன்று ஒரு புத்தக உரிமை ஒரு புத்தகம் ரூபாய் 10 வீதம் 40 புத்தகங்களை விற்கிறாருன்னா அவருக்கு கிடைக்கும் மொத்த வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா 400. நமக்கு 10 × 40 400. அதே மாதிரி பார்த்தா 15 நாடுகளின் செல்வம் மற்றும் காரணங்களாக குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்திய விவசாய கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாகவே இறந்து கடனையே பார்த்தீங்கன்னா சந்ததிக்கு விட்டு செல்கிறான். இச்சொடரை வந்து பார்த்தீங்கன்னா சர் மால்கம் டார்க்லிங் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 17th ஒன்று கலப்பு பொருளாதாரம் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி மீன்ஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் காப் டெக்லஸ் உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்ட மாறா விகித அளவு விளைவு விதி தட் மீன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். நெக்ஸ்ட் 19 இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மை தொடர்படுத்தி குறிப்பு இரட்டைத்தன்மை தட் மீன்ஸ் வந்து டியூலிசம் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 20 தமிழ்நாட்டின் நுழைய
நுழைவாயில் நமக்கே தெரியும் தூத்துக்குடி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மூழ்கும் செலவுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவைக்கோடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அறுவடைக்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள், தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எம்எஸ்ஓடியின் முக்கிய அம்சங்கள், தேசிய ஊரக நல அமைப்பு பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டினில் தேவை வெறிமன்ற சுருக்கி ரிப்பீட்டட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அழைப்பு நிகழ்ச்சி, வாய்ப்பு செலவு, நிறுவனம் மற்றும் தொழிற்சாலை இடையே உள்ள வேறுபாடு, பணத்தேவைகள், கிராம சர்வோதயா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரிப்பீட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சொன்னால் ஜிஎஸ்டி என்றால் என்ன, அதன் நன்மைகள். நெக்ஸ்ட் முட்டாங்கின் தேவை நோக்கம் டிஎம்பி முறை குறித்து கேட்டிருக்காங்க. 5 மார்க் பாருங்கள், பொருளின் தன்மை மற்றும் எல்லைகள், தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஊரக பொருளாதாரத்தின் பண்பு விசித்திரமாக விவாதிக்கும். இந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்கு, சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகள் மற்றும் வரைபடத்தின் விவரி, சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்களையும் பண்புகளையும் விளக்குக. நெக்ஸ்ட் இந்திய 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5 இயர் பிளான்ஸ் இன் இந்தியா. அடுத்து நிறைவு போட்டியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன், காந்திய பொருளாதார கருத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட் டீட்டெயில் நோட் ஆன் த காந்தியன் எக்கனாமிக் ஐடியாஸ். அதே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 46 ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். கீன்ஸின் வட்டி கோட்பாடு விவரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி விளக்கணும். இந்த கான்செப்ட்டில் கிராமர் விதியை பார்த்தீங்கன்னா கிராமர் விதியை பயன்படுத்தி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பேரளவு தொழிற்சாலை குறித்து விரிவாக எழுது. இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, தட் மீன்ஸ் வந்து பேரளவு கொடுத்துருக்காங்க. இது 3rd கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின். இந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ரொம்ப ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கும். அப்படியே கோத்துருப்போம். பொருளாதாரத்தின் தந்தை வந்து ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி TUN -1. தேர்ட் சமநோக்கு வளைகோடுகள் எதிர்மறை சரிவுடைய. 4th குறுகிய கால உற்பத்தி சார்பு என்பது எதனால் மாறும் விகித அளவு விளைவு விதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th நவீன பொருளியல் வளர்ச்சியின் விதி வந்து வளர்ந்து செல்விகித அளவு. தட் மீன்ஸ் 6th பொருட்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் வந்து மொத்த. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைவு போட்டி அனுமானிப்பது வந்து ஒத்த தன்முடைய பண்டம். தட் மீன்ஸ் வந்து ஹோமோஜெனியஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் 8th வந்து குறைந்த விலையும். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லோவர் ப்ரைசஸ். நெக்ஸ்ட் வந்து 9th எச்ச உரிமை கூலி கோட்பாட்டை வெளித்துறை. தட் மீன்ஸ் கிளைமேட் தியரிஸ் வாக்கர். ஆப்ஷன் சி மனிதனால் உருவாக்கக்கூடிய இயந்திரங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் இருந்து பெறப்படும் வருவாயை போலிவாரம் என்று கூறி வந்து ஆல்பர்ட் மார்ஷல். ஆப்ஷன் சி சிறு பிளவு ஆண்டு என்பது 1950 ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 6ஆம் 5ஆம் திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பு. தட் மீன்ஸ் வந்து பாவர்ட்டி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் எராடிகேஷன். அடுத்த கொஸ்டின் வந்து எல்பிஜிக்கு எதிரான வாதம் வந்து மக்கள் மற்றும் மண்டலங்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ். தட் மீன்ஸ் வந்து டிஸ்பாரிட்டிஸ் அமாங் பீப்புள் அண்ட் ரீஜன். புதிய பொருளாதார கொள்கை முக்கிய 3 முக்கிய தூண்கள் எல்பிஜி. அதுக்கப்புறம் பார்த்தா ஊரக சாலையின் பயன்பாட்டை கருதப்படுவது மேற்கண்ட அனைத்தும். தட் மீன்ஸ் ஆல் த இப்போ சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்பட்ட 1992. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தி அதிக பங்கு பணிகள். சென்னை டேஸ் நமக்கே தெரியும் ஏஷியாவின் டெட்ராய்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொகையீடு என்பது டேஸ் என்பதின் தலைகள் செயல்படும் வகையீடு. நெக்ஸ்ட் பார்த்தா பிபிடி என்பது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்படியே கோத்ரூ 7 பண்டங்கள், சமநோக்கு வளைகோடு, உள்ளார்ந்த செலவு, விற்பனை செலவு, பகிர்வு, தொழில்நுட்ப தெரிவு, PQLI ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தனியார் மயமாக்கல் என்றால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்திய ஏதேனும் 3 வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இறுதிநிலை செலவு மற்றும் இறுதிநிலை உற்பத்தி கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு என மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின். பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள், நுகர்வோர் எச்சத்தின் மார்ஷல் இலக்கணம், தொழில் முனைவரும் பணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் என்டர்பிரனர், காப் டக்லஸ் உற்பத்தி சார்பு எவ்வாறு விளக்கப்படுகிறது, இருவர் முற்றுரிமை இயல்புகள், அதே பார்த்தீங்கன்னா இடத்தாங்கும் லாப கோட்பாடு, அறக்கட்டளை கோட்பாடு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த டாக்டரின் ஆஃப் ட்ரஸ்டிஷிப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 30 தமிழ்நாட்டின் தொழில் துறையினை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் வந்து தேசிய ஊரக நல அமைப்பு, மனித மேம்பாட்டின் குறியீடுகள். நெக்ஸ்ட் பொருளியல் தன்மை மற்றும் எல்லையை விவரிக்கும், பொருளியல் உட்பிரிவுகள், சம இறுதிநிலை பயன்பாட்டு விதிகள், தமிழ்நாட்டின் துறைவாரியான பங்களை பற்றி விவரிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முற்றுரிமையில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பு விளக்க, கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்க, இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரிக்கும், இந்திய நில உடைமை முறைகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே 45 பாருங்கள், பொருளாதார முன்னேற்ற சிறு தொழில் நிறுவனங்களின் பங்குகள், எல்பிஜியோட எதிரான கருத்துக்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 46 வந்து ஊரக பொருளாதாரத்தின் பண்பு விசித்திரம். இந்த கொஸ்டின் ரிப்பீட். தமிழ்நாட்டின் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து முறைகளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 47 பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக சம்டம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிராமர் விதி கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த 4 கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் கட்டாயம் கோத்ரூ பண்ணுங்க. இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. கட்டாயம் இந்த கொஸ்டின் பப்ளிக்கில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது நல்லா கோத்ரூ பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஸோ once again thank you from GR Success STC of our channel. I wish you all success to score high marks in the public exam. All the best one. Okay, thank you. Bye.